ஹலோ கைஸ், வெல்கம் டு வேற மாதிரி விளாக்ஸ் யூடியூப் சேனல். என்னோட பேர் விஜய். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஆம்பிளிஃபயர் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து சப்வூஃபர் வாங்கிட்டு ஆடியோ டெஸ்டிங் போட்டுன்னு சொன்னேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓல்டு சப்வூஃபர் பாக்ஸ் வந்து வேறு சேஞ்ச் பண்ண போகிறேன். என்னோட சப்வூஃபர் ஸ்பீக்கர் வந்து இந்த பாக்ஸுக்கு செட் ஆகலை. அதனால் வந்து இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வேறு பாக்ஸ் நான் ரிஷி ஷீட்டை சொல்லியிருக்கேன். அவங்க வந்து ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வாங்க, நான் கையோட ஃபிட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ அந்த சப்வூஃபர் ஸ்பீக்கர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 900 ரூபாய் வந்தது. சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வழியாக கைட்டு ஒயர்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இதோட இன்னும் சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 7 கோரு 8 இன்ச்சு, இது 250 வாட்ஸு, மேக்ஸிமம் 250 வாட்ஸு கிடைக்கும். இங்கே பாருங்கள் 7 கோரு. ஸோ இது இந்த சப்வூஃபரும் ஸ்பீக்கரை சேர்த்து நாங்கள் அப்போ வாங்கும்போது 950 ரூபா. சரிங்களா. இப்போ ரேட் வந்து முன்ன பின்ன மாறும் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போதைக்கு நாங்கள் வாங்கும்போது 950 ரூபா. இப்போ வந்து பாக்ஸே நாங்கள் 900 ரூபா கொடுத்து தான் வாங்குற மாரி வருது. ஸ்பீக்கர் வராதுன்ட்டாங்க. அதனால் வந்து இப்போ நம்ம இருக்கிற இந்த ஸ்பீக்கரை வச்சு பாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டு சப்வூஃபர் பாக்ஸுக்குள்ளே வந்து பிளேடு, ஸோ அந்தளவுக்கு டெப்த்தே இல்லை, சும்மா அடக்கமாக இருந்தது. அடக்கம்னா சின்னதாக இருந்தது. அதனால் பேஸஸ் இந்த ஊப்பர் சவுண்டே கேட்கல. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம ரிச்சி ஷீட்டில் வாங்கினோம். சரிங்களா. சர்வீஸ் கடை பக்கத்துலேயே இது இருந்தது. ஸோ அதனால் அவங்க கேட்டு வாங்கணும். இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் அவுட் கிடச்சிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு டோர் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்ட் கோர் ஸ்பீக்கர் 8 இன்ச்சு 250 வாட்ஸ் இருக்குது. ஸோ உள்ளே ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ பேக் சைட்லேருந்து வேறு லெவலில் இருந்து ஒரு ஹோம் தேட்டரோட சப்வூஃபர் எப்படி இருக்கும் அந்த மாடலில் இருந்தது. பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச்சு வரும். சப்வூஃபர் இது. சப்பு இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மூவி எக்ஸ்பீரியன்ஸோ பாட்டோ எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாது. சரி, இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 இன்ச்சு வரும். 16க்கு நான் காட்டுறேன். 16க்கு 10, 10க்கு 16 கூட சொல்லலாம் இன்ச்சு. சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டியில் வந்து ஸ்பீக்கரோட ஒயரிங் போடுறது அவுட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ரெட் இருக்குது, மைனஸு ப்ளஸ்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊஃபரு. ஸோ வேறு ஊஃபர் வாங்கலாம்னு நினச்சேன். எதுக்கு நினச்சேன்னா அந்த ஓல்டு ஆம்பில் வந்து இதை போட்டு பார்த்த ரிசல்ட் கிடைக்கல. அப்புறம் தான் புரிஞ்சுது அந்த ஆம்புக்குள்ளே சப்புக்கான ஃப்ரீக்குவன்சி அவுட்டே இல்லை. அப்போ இதை வாங்கினது வேஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு லாபம்தான். ஸோ நல்ல வேலை அதை வாங்கிட்டேன். இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஹேரு ஒரு ஹோம் தேட்டர் லுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். அதனால தான் வாங்கினேன்னே. இதை செம்ம டிசைனாக இருந்தது. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெண்டு கோர் மாரி தெரியும், ஒரு ஹோம் தேட்டர் ஃபினிஷிங் தெரியும். நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் அந்த ரேட்டு போல். ஹெவி ஒரு 4.5 கிலோ வெயிட் இது ஊப்பரு. ஃப்ரண்ட்டில் அந்த ஓட்ஸ் கைட்டெல்லாம் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் போட்டிருப்போம். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிராஸாக ஒரு ஒட்டு குத்துருப்பாங்க. அதில் பஞ்சாய் கீழே வந்து ஏர் ஓடி வரும். அந்த ஏர் வந்து அந்த ஓட்ஸ் வழியாக வரும். ஸோ செம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியா இது. ஸோ பேக் சைடில் வச்சனால சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. இப்போயோ வீடு அதிருது. ஸோ நான் என்னோட இதில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டாண்டுக்கு கீழே தான் வச்சுருக்கேன். அது ஸ்லாப்பில் வச்சுருக்கேன். ஏன்னா அது நல்ல பெஸ்ட்டான ஒரு ஐடியான்னு சொல்லுவேன். மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு 2 ஸ்பீக்கர், சென்ட்ரு ஸ்பீக்கர் சும்மா டம்மிக்கு வச்சுக்கிறேன். அது ஒர்க் ஆகாது. இதில் வந்து 2 ஸ்பீக்கர் 8 இன்ச்சு போடலாம். அப்புறம் சப்வூஃபர் 8 இன்ச்சு. ஃப்ரீக்வன்சி போர்டு சப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்லேயே கொடுத்துட்டேன். ஆப்ஷனு மைக்லேயே கொடுத்துட்டேன். சரி, இப்போ ஒயர் வந்து ஹெவி ஒயரு. இந்த ஹெவி ஒயர் வந்து இங்கே போட்டால் மட்டும்தான் நல்லா ஹெவியாக இருக்கும். சரிங்களா. இப்போ வந்து ஒயர் அவுட்புட்லாம் கொடுத்துட்டேன். உங்களுக்கு சவுண்ட் டெஸ்ட் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ 8 இன்ச்சு சப்பு. நான் ஆல்ரெடி நம்ம ஹோம் தேட்டர் பற்றிலாம் போட்டிருக்கோம், சவுண்ட் பார்லாம். ஸோ அதுக்கும் இதுக்கும் ஈக்குவல் பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி வேறு, ஹோம் தேட்டர் குவாலிட்டி வேறு. எதுன்னு பெஸ்ட்டு கேட்டீங்கன்னா ஆம்ப்ளிஃபயர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம எப்படி சொல்கிறது, அதோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது நார்மலாக ஒரு ஆம்ப்ளிஃபயர், ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபயர். இப்போ சப்பு ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணி ஒரு சப்வூஃபர் பாக்ஸை வாங்கி ஸ்பீக்கர் அட்டாச் பண்ணி இப்போது ஒரு சினிமா ஹோம் தேட்ரு எப்படி சொல்கிறது எஃபெக்ட் கிடைக்குது கைஸ். ஒரு படத்தில் பார்த்தோன்னா வீடு அதிரும். அந்த ரியல் சப்வூஃபர் வந்து நான் ஃபீல் பண்ணேன். எத்தனை நாளாக நான் அந்த சப்வூஃபர் போடாமே ஃபீல் பண்ணேன். அது லைட்டாக தான். ஆனால் இது போட்ட பேர் தான் ஒரு சினிமா எஃபெக்டில் என்னை படம் பார்க்கவே தோணுது. அப்படி அந்த அளவுக்கு ரியாலிட்டியாக இருக்குது. என்னோடய கட்டல் அப்புறம் உள்ளே சுற்றிக்கிற பொருள்லாம் வந்து அதிர்ச்சி. உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் காட்டுறேன், என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ்.
காய் சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் முடிஞ்சிருக்கு ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. நான் என்னோட டிவிக்கு ஸ்லாப் கீழே வச்சேன். கீழே வைக்கிறதுனால அது காந்த சக்தினால வலிக்குமா? இப்போ ஓல்டு டிவி பாக்ஸ் டிவியாக இருந்தால் கண்டிப்பாக காந்த சக்தினால கலர் மாறும். இப்போ எல்இடினால நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்லாப்லேயே வச்சுருக்கேன். இன்னும் கட்லிக்கில் வச்சேன். வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. வேறு லெவல் எப்படின்னா, ஒரு ஜுராசிக் பார்க் படம் பார்த்தேன். அதில் வந்து வெலாசிராப்டர் வந்து மூச்சு விடும். கட்லிக்கில் வச்சேன். அந்த மூச்சு விடுற சவுண்டு அந்த பெட் ஃபுல்லாக வைப்ரேஷன் ஆகுது. அப்படியே உடம்புக்குள்ளே அந்த புந்து எப்படிப்பா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸஸ். நான் ஃப்ரண்ட்டில் வச்சேன். மொத்தமாக கவர் ஆகுது எனக்கு வைப்ரேஷனு. ஸோ அதனால் வந்து ஃப்ரண்ட்லேயே வச்சிட்டேன். கீழே வந்து பூனைங்கள் இருக்குது. பூனை வந்து அது தூங்குற இடம் கட்லிக்கில் இருக்குது. அதனால் பயப்படுது. அதனால் மேலேயே வச்சிட்டேன். ஸோ நல்ல ஊஃபரு, நல்ல பாக்ஸு. இத்தனை நாளாக ஒரு வீட்டில் ஒரு பழைய ஆம்ப்ளிஃபர் இருந்தது. அதை மாடிஃபை பண்ணி ஒரு பவர் ஆம்பாக மாற்றிட்டேன். ஸோ இந்த ஐடியா எனக்கு கண்டிப்பாக வந்துச்சு. நான் 5.1 ஆம்ப்ளிஃபர் காசுலாம் ரெடி பண்ணிட்டேன். இருந்தாலும் நம்ம பழைய ஆம்பு தூக்கி போடக்கூடாது, அதுக்கு ஒரு லைஃப் கொடுக்கணும். ஸோ அதனால் நான் நினச்சது ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்குது. நான் உங்களுக்கு டால்பி அட்மாஸ் டெஸ்ட்டு நான் இப்போ ஆட் பண்ணுறேன். என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஓகே. காய்ஸ் சவுண்ட் எஃபெக்ட் எப்படி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு லெவலில் இருந்திருக்கும். நீங்கள் ரியலாக நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீலே வேறு மாரி இருக்கும். ஸோ சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸு நல்லா இருந்தது எனக்கு. இது ஹாப்பி தான். இன்னும் 5.1 ஆம்ப்ளிஃபையர் வாங்கினா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவேன். ஸோ நம்மக்கிட்ட ஸ்பீக்கரு ஊஃபர் இருக்கிறதுனால இருக்கிற ஆம்பை வச்சு ரெடி பண்ணிவிட்டேன். எனக்கு காஸ்ட்டு கம்மியாகிடுச்சு. 1200 கொடுத்து. அப்புறம் இது ஒரு 900 ரூபா. ஸோ எப்படி இருந்தாலும் எனக்கு 2000 சில்லரை வருது. ஸோ ஓகே, எனக்கு ரெடி பண்ணதுலேருந்து சந்தோஷம்தான். ஸோ இதை வச்சு கொஞ்சம் வருஷமாக ஓட்டுவேன். எப்போ ஃபால்ட்டாகுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இது. மூவி எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலாக இருக்குது. பேஸு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆம்ப்ளிஃபையரில் இருக்கிற ஸ்பீக்கர் பேஸு, சப்பு வந்து வேறு கைஸ். நீங்கள் யூடியூப்லேயே போட்டு பாருங்கள். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் அண்டு காற்று அலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற போல் உங்களுக்கு வந்து இந்த ரியல் எஃபெக்ட் கிடைக்கும். பேஸுன்னு சொல்லுவோம்ல, பேஸ் வந்து ஸ்பீக்கரில் வர பேஸு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் யூடியூப்பில் பார்த்தா செக் பண்ணேன். ஆனால் பேஸோட இந்த சப்வூஃபர் வேவ் வந்து அதிகம். அதில் இருக்கிற பவர் காற்று உள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து அந்த பஞ்சு கிடைக்கும் போது ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பாம் ஃப்ளாஷ் ஆக போகுதுன்னா இப்போ டிவியில் காட்டுறாங்க ஹாலிவுட் படத்தில், அந்த பாம் ஃப்ளாஷ் ஆன ஒரிஜினல் அவுட்புட் வந்து இந்த சப்வூஃபரில் தான் உங்களுக்கு கிடைக்கும். பேஸில் கிடைக்காது கைஸ். சரிங்களா? எனக்கு வந்து இவ்வளோ தான் டீட்டெயிலாக தெரியும் கைஸ். சரிங்களா? அந்தளவுக்கு தெரியாது எனக்கு. இதுவே போதும்னு நினைக்கிறேன். இன்னும் ஹெவியாக நம்ம ஆராய்ஞ்சுன்னா மூளை குழம்பிடும். அதனால் வந்து ஓரளவுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆம்ப்ளிஃபையர் வாங்க போதுன்னா அதை உள்ள இன்டீரியரெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 5.1 என்ன, 2.1 என்ன, ஸ்டீரியோ ஆம்ப்னா என்ன, அதெல்லாம் யூடியூப்லேயே ஃப்ரீ கோச்சிங்லாம் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆம்ப்ளிஃபையர் வாங்கணும். ஏதோ காசு இருக்குதுன்னு நினச்சி வாங்கக்கூடாது. உள்ள இருக்கிற ஐசி போர்டு, அது என்னன்னா சக்தி போர்டா, வசந்தா, ஜிடெக்கா, இவ்வளோ போர்டுலாம் இருக்குது. பவர் ஆம்ப் போர்டு என்ன, அப்புறம் சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சினா என்ன, அப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, டிரான்ஸ்ஃபார்மர் எத்தனை வோல்ட்டு இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். எனக்கு முன்னாடிலாம் தெரியாது. ஏதோ ஒரு ஆம்பு வாங்கினேன், பாட்டு கேட்டேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த சர்வீஸ் பண்ணதுனால நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கினேன். நானே கடைக்காரனுக்கிட்ட கேட்டேன், அந்த அண்ணாக்கிட்டே, நான் சக்தி போர்டு வச்சு எவ்வளோ நான் லோ பட்ஜெட் பண்ண முடியும்? அதான்ப்பா நீயே சொல்லிட்டியப்பா, 5000 ரூபா பண்ணலாம்ப்பா, உனக்கு தான்ப்பா தெரியுத
இல்லை யூடியூப் பார்த்தா கற்றுக்கினேன். ஸோ அவரும் ஆச்சரியப்பட்டார். பேசிக்கு 5.1 ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி போர்டு வச்சு தான் போடுவாங்க. ஸோ அதுவே செம்ம ரிசல்ட்டாக இருக்கும். இன்னும் பவர் ஆம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 இன்னும் ஹெவியாக வேணும்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஏற்ற போல் தான் பண்ணணும். 10க்கு 15 ரூமே ஒரு மீடியமாக வந்து உங்கள் வீடு ஆள் பெருசாக இருக்குது, எனக்கு ஹெவியாக வேணும், அது நீங்கள் ஹை ரேஞ்சு 20,000 கூட பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, மீடியமாக லோ பட்ஜெட்டு வேணும் 5,000 வாங்கிக்கோங்க. இல்லை உங்கள் வீடு பெருசாக இருக்குது, நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சு நாலேஜ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆம்ப்ளிஃபையர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க கைஸ். இதுதான் நான் சஜெஷன் பண்ணுவேன், வேறு எதுவுமே சஜெஷன் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரை பற்றியே தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பீக்கரில் நீங்கள் ஆம்ப்ளிஃபையர் செய்கிறீங்கன்னா அவர்கிட்டயே சஜஷன், அவர் ஃபுல் பேக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. நீங்கள் தனித்தனியாக வாங்காதீங்க. ஏன்னா ஒரு 4 ஆம்ப்ஸு 8 ஆம்ப்ஸ்லாம் அது ஸ்பீக்கர்லேயே இருக்குது. நான் அது இன்னும் டீட்டெயிலாக நிறைய வலிச்சுக்கிட்டே போக நான் சொல்ல இதுவே டைம் இல்லை. இப்போ 12 நிமிஷம் ஆக போகுது, அதெல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? 4 ஆம்ப்ஸில் ஸ்பீக்கர் போட்டால் எப்படி இருக்கும் ரிசல்ட்டு, 8 ஆம்ப்ஸில் எந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 8 ஆம்ப்ஸ் தான். ஸோ அதனால் வந்து ரிசல்ட்டு நல்லா தான் இருக்கும். ஸ்பீக்கர்லேயே நிறைய குவாலிட்டி இருக்குது, நிறைய டீட்டெயில் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு சவுண்ட் பார் வாங்க போகிறீங்கன்னா அதெல்லாம் தேவையே கிடையாது. டீட்டெயிலாக அவங்களே கம்பெனியே கொடுத்துருவாங்க. நமக்கு ஒரு அசம்பிள் ஆம்பிளிஃபையர் வாங்க போகிறோன்னா இந்த டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் மட்டும்தான் நம்ம இறங்கணுமே. இல்லைன்னா நம்ம தலையில் மிளகா அரைச்சிருவாங்க சில பேர் சொல்கிறேன். மற்றவங்களாம் வந்து ஜெனுவனாக பண்ணுறாங்க. நான் யூடியூப் சேனல் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறேன். ஸோ அவங்களாம் வந்து ஓப்பனாக சொல்லி கொடுத்துருவாங்க, இவ்வளோ தான் காஸ்ட்டாக வரும், டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். சரிங்களா கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதனாச்சும் ஃப்யூச்சரில் ஆம்ப்ளிஃபையரோ இதை ஹோம் தேட்டரோ வாங்கினேன்னா கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். அதில் நல்லது கெட்டதும் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? வேறு இதை விட நான் சொல்லியிருக்க மாட்டேன். வீடியோவில் என்ன மிஸ்டேக் பண்ணால் மன்னிச்சிடுங்க. வேறு ஏதாச்சும் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா கூட என்னை மன்னிச்சிடுங்க. வேறு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லலாம்னு நினச்சேன். ஸ்கிரிப்ட் கிடையாது, லைவாக பேசுகிறேன். எனக்கு மனசில் என்ன தோணுதோ அந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு நான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகே கைஸ், அடுத்த வேளை சந்திப்போம். நான் உங்கள் விஜய். ஓகே, பை பாய் நண்பா.